திமுகவுடன் கூட்டணி அமைத்த பிறகு தொடர்ந்து பாஜக தரப்பில் 2026 எங்க கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து இதற்கு அதிகாரப்பூர்வமான எதிர்ப்பு எதுவுமே வரல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் தான் சோசியல் மீடியால பாஜகவை சேர்ந்த ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசிய ஒரு காணொளி வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது பாஜக ஒரு மாநிலத்துல ஆட்சியை பிடிக்கணும்னா அதற்கு என்ன மாடஸ் ஆப்பராண்டிய என்ன செயல் திட்டத்தை கையாள்வார்கள் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா புட்டு புட்டு வைக்கிறாரு. இது தமிழ்நாட்டிலும் நடக்கும் என்பதை அவர் உறுதி செய்கிறார். இதையே தான் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து சொல்லிட்டு வருது. அதிமுகவுடைய வாக்கு வங்கியை கபலீகரம் செய்து அதிமுகவை அழித்து அதன் இடத்திற்கு வர துடிக்கிறது பாஜக அப்படிங்கிற விமர்சனத்தை தான் நாம தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இது தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் புரியுது. ஆனா அடிமை அதிமுகவுக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது. இந்தியா முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்கள்லயுமே பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதிமுக இருந்தா பக்கத்துல இருந்து காதை விரிச்சு காட்டு. எனக்கு ஒரு மாநிலத்துல ஒரு பெரிய கட்சியோட பிஜேபி கூட்டணி சேரும். அப்படி சேர்ந்த பின்பு அந்த கூட்டணி என்பது கொஞ்ச நாள் அதனுடைய டைனமிக்ஸ் மாறிடும். பிஜேபி பெரிய கட்சியா வளர்ந்துரும். இது வேறு எந்த கட்சிக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு. இது தமிழ்நாட்டிலையும் நடக்கிறது, நடக்க போகிறது. என்னையா சொல்ற நீ? என்ன சொல்ற நீ? அந்த கூட்டணி என்பது கொஞ்ச நாள் அதனுடைய டைனமிக்ஸ் மாறிடும். பிஜேபி பெரிய கட்சியா வளர்ந்துரும். இது தமிழ்நாட்டிலையும் நடக்கிறது, நடக்க போகிறது. என்ன நான் இழிச்ச வாய பாருங்க. கிச்சனா எது கொடுத்தாலும் வாங்கிப்பா, எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன்ற இலக்காரன் தான்.